Hey guys, welcome back to Million Tech. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஒரு பெஸ்டான 5G ஃபோன் அதுவும் வந்து லோ பட்ஜெட்லனா Redmi ஓட 12 5G இருக்கு இப்போ வரைக்கும் கூட. ஆனா வந்து இப்போ ரீசன்ட்டா வந்து Moto G34 ன்ட்டு இதுக்கும் பெஸ்டான ஒரு 5G ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கும் வந்து கம்மியான பிரைஸ் செக்மென்ட்ல. Moto G34 அப்படி என்னதான் ஸ்பெஷலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா Snapdragon 695 ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசஸர் பாத்தீங்கன்னா Moto G84 கூட இருக்கு. ஆனா G8 ஓட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 19000 ரூபாய். ஆனா வந்து 10000 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு Snapdragon 695 கிடைக்குது. கம்பல்சரி வந்து இந்த ஃபோன் வந்து கண்டிப்பா ஒர்த் ஆகும். Redmi 12 5G வந்து ஓரளவுக்கு வந்து டீசன்ட்டா ஃபார்ம் பண்ணும். Redmi 12 வந்து Snapdragon 4th generation 2 கொடுத்திருக்காங்க. ஓரளவுக்கு வந்து பெஸ்டான 5G எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். Redmi 12 5G க்கும் இந்த Moto ஓட G34 5G க்கும் அப்படி என்னதான் இவங்க டிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க எது வாங்கலாம்னு இந்த வீடியோ டீடைலா பார்த்தலாம். மறக்காம கீழ இருக்கல அந்த ரெட் கலர் பட்டனை ஒரு பிரஸ் பண்ணிடுங்க. அப்போதான் நம்ம போற வேண்டியது ரெகுலர் சேரும். வாங்க வீடியோக்குள்ள போய்லாம். நம்ம எப்பவுமே வந்து கம்பேர் பண்ண சொல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது டிசைன். டிசைன் வைஸா பாத்தீங்கன்னா வந்து Redmi 12 5G நம்ம ஏற்கனவே வந்து பார்த்ததான் பேக்ல வந்து டூயல் கேமரா செட்டப் ஃபிளாஷ் லைட் கூட ஒரு கேமரா மாதிரி கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு வந்து 3 கலர் ஆப்ஷன்ல வந்து அவைலபிளா இருக்கும். அதே வந்து Moto G34 5G பத்தி வந்து எப்பவுமே வந்து கலர் வைஸா வந்து Moto வந்து இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. அதே வகையில வந்து 3 கலர் வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது Moto G84 இந்த Moto G54 வந்து அதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் லைட்டா வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. டிசைன் வைஸா வந்து இந்த ரெண்டு ஃபோன்ல வந்து இம்ப்ரெஸ் ஆகுது பாத்தீங்கன்னா வந்து இம்ப்ரெஸ் ஆகுதும் ரொம்ப அட்ராக்டிவ் ஆகுதும் பாத்தீங்கன்னா வந்து Moto தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து டிஸ்ப்ளே. இந்த ஃபோனோட டிஸ்ப்ளே பார்த்தீங்கன்னா வந்து 6.79 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD பேனல் 90 Hz ரெஃப்ரெஷ் கொடுத்துருக்காங்க. சென்டர் பஞ்சல் டைப்ல இந்த ஃபோனோட டிஸ்ப்ளே இருக்கு. Gorilla Glass 3 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வைடரா இருக்கும். ஏன்னா வந்து 6.7 இன்ச்ல டிஸ்ப்ளே சைஸ்ன்றதால கொஞ்சம் பார்க்க செல்லு கொஞ்சம் பெருசா இருக்கும். Moto G34 5G டிஸ்ப்ளே பார்த்தீங்கன்னா வந்து 6.5 இன்ச் HD ப்ளஸ் இது ஃபுல் HD டிஸ்ப்ளே கிடையாது. இது வந்து ஜஸ்ட் வந்து HD டிஸ்ப்ளே தான் கொடுத்துருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா இது வந்து IPS LCD பேனல் தான். கூட வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா சென்டர் பஞ்சல் டைப் தான் டிஸ்ப்ளே சைஸும். அது வந்து 270 ppi தான் இந்த ஃபோன் வந்து கொடுத்திருக்காங்க. ஏன்னா வந்து இது வந்து HD டிஸ்ப்ளேனால பிக்சல் டென்சிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். டிஸ்ப்ளே வைஸா பாத்தீங்கன்னா வந்து Redmi 12 5G கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். ஏன்னா வந்து ஃபுல் HD டிஸ்ப்ளே கொண்டு கொடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கூட வந்து உங்களுக்கு வந்து ஸ்மூத்தா ரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் Redmi 12 5G Snapdragon 4th generation 2 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இது ஒரு கிளாஸ் பாத்தீங்கன்னா 2.2 GHz கொடுத்திருக்காங்க. Android GP தான் கொடுத்திருக்காங்க. கேமிங் பொறுத்த வரைக்கும் வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம். அதே வந்து Moto G34 5G ப்ராசஸர் வைஸா பாத்தீங்கன்னா வந்து Snapdragon 695 ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு ப்ராசஸரும் வந்து டீசன்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணும். இது ஒரு கிளாஸ் பாத்தீங்கன்னா 2.2 GHz தான் கொடுத்திருக்காங்க. Android சேம் GP தான் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோன்ல வந்து எந்த ஃபோன் வந்து பெஸ்டா ஃபோன் ப்ராசஸர் பாத்தீங்கன்னா வந்து Snapdragon 695 தான். Moto G34 தான் வந்து பெஸ்டான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா கொடுக்கும். இந்த ரெண்டு ஃபோன் பாத்தீங்கன்னா DDR4X ரேமிஷன் கொடுத்திருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. ஃபைல் ஓபன் பண்ண சொல்ல டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ண சொல்ல வந்து ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு ஓரளவுக்கு டீசன்ட்டா ஃபார்ம் பண்ணும். Redmi 12 5G பேக்ல வந்து டூயல் கேமரா செட்டப் வந்து கொடுத்திருக்காங்க. 15 மெகாபிக்சல் வந்து மெயின் வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்திருக்காங்க. இந்த ஃபோக்கல் லென்த் பாத்தீங்கன்னா 1.8 அபெர்ச்சர் கொடுத்திருக்காங்க. 2 மெகாபிக்சல் வந்து டெப்த் கேமரா கொடுத்திருக்காங்க. இது ஒரு ஃபோக்கல் லென்த் பாத்தீங்கன்னா 2.4 அபெர்ச்சர் கொடுத்திருக்காங்க. வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்திருக்காங்க. 15 மெகாபிக்சல் கொடுத்திருக்கனால ஓரளவுக்கு வந்து கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். 15 மெகாபிக்சல் வந்து மெயின் வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்திருக்காங்க. சேம் அபெர்ச்சரோட 1.8 அபெர்ச்சர் தான் கொடுத்திருக்காங்க. அதே வந்து 2 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்திருக்காங்க. 2.4 அபெர்ச்சர் தான் கொடுத்திருக்காங்க. ஓரளவுக்கு வந்து டீசன்ட்டான கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இந்த ரெண்டு ஃபோன்லயுமே கேமரா வைஸா வந்து விதமா சேஞ்ச் கிடையாது. இந்த ரெண்டு ஃபோன்லயுமே பாத்தீங்கன்னா செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் Motoல 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. அந்த Redmi ல பாத்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் வந்து Moto தான் வந்து பெஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா கொடுக்கும். பாத்தீங்கன்னா வந்து பேட்டரி பொறுத்த வரைக்கும் Redmi 12 5G பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்திருக்காங்க. Moto G34 5G பாத்தீங்கன்னா வந்து சேம் 5000 mAh பேட்டரி பவர் கொடுத்திருக்காங்க. சேம் 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. ரெண்டு ஃபோனும் பாத்தீங்கன்னா பேட்டரி வைஸா வந்து எந்த விதமான சேஞ்ச் கிடையாது. இந்த Motoல பாத்தீங்கன்னா Bluetooth 5.1 வெர்ஷன் கொடுத்திருக்காங்க. அதே வந்து Redmi ல பாத்தீங்கன்னா Bluetooth 5.3 வெர்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோனும் பாத்தீங்கன்னா வந்து NFC கொடுக்கல. அதே மாதிரி IR blaster வந்து Redmi ல கொடுத்திருக்காங்க. Motoல வந்து அது அந்த ஆப்ஷன் கொடுக்கல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து Redmi ல பாத்தீங்கன்னா 7 bands of 5G band கொடுத்திருக்காங்க. இந்த Motoல பாத்தீங்கன்னா 12 5G bands கொடுத்திருக்காங்க. ஒரு பெஸ்டான 5G எக்ஸ்பீரியன்ஸ் வந்து Motoல கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்க முடியும். ரெண்டு ஃபோன்ல வந்து 3.5mm வந்து அட்ஜா கொடுத்திருக்காங்க. பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து Moto G34 5G 4GB 128GB பாத்தீங்கன்னா வந்து 11000 ரூபாய். ஒரு ரூபாய் கம்மி 11000க்கு நீங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து கார்டு ஆஃபர்ல 1000 rupees போனா வந்து உங்களுக்கு 10000 ரூபாய் கிடைக்கும். அதே வந்து 8GB 128GB பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12000 ரூபாய்க்கு லான்ச் ஆயிருக்கு. நீங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து கார்டு ஆஃபர் வந்தா நீங்க வந்து 1000 rupees வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி நீங்க வந்து 7000க்கு வந்து கண்டிப்பா நீங்க வாங்கிக்க முடியும். அதே வந்து Redmi 12 5G பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 13500 ரூபாய்க்கு வந்து இந்த Flipkart வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 4GB
128GB. அதே வந்து 8GB 256GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15,500 ரூபாய்க்கு வந்து ஃப்ளிப்கார்ட்ல வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோனும் வந்து உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சூப்பரான 5G எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா மோட்டோல மட்டும் தான் கிடைக்கும். ஏன்னா வந்து இங்க 7 5G பேண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து 12 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து எந்த விதமான லாஸ் ஆகாம வந்து கண்டிப்பா நீங்க 5G நெட்வொர்க் வந்து நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல உங்களுக்கு வந்து மோட்டோவோட G34 5G வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் 5G ஃபோனா இருக்கும் நான் சொல்லுவேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து கம்பேர் வீடியோ எதனா உங்களுக்கு வந்து வேற எதனா மொபைல் வேணும்னாட்டு மறக்காம கீழ இருக்கல கமெண்ட்ல போய்ட்டு சொல்லிடுங்க. அடுத்த சந்திக்கிறேன். பை பை.